ஏய் கோழி இருக்கு எங்கடா ஊரை சுத்திட்டு வர? எதிர்காத்து அதிகமா இருக்குது, நீ மட்டும் அசால்ட்டா வர. ஏண்டா மவனா எனக்கு என்ன? நீ தான் சட்டியா போட மாட்டியா? அத விடு, நான் ஒரு முக்கியமான டெஸ்ட்டுக்கு போயினுக்கிறேன். ஏண்டா காசு நோய் எதனா இருக்குமான்னு சந்தேகமா இருக்கா? அது இல்ல மவனே, எனக்கு மஞ்சா காமல இருக்குமான்னு சந்தேகமா இருக்குது. அதெல்லாம் உனக்கு இருக்காதுடா. அப்படியாடா? எப்படியா மவனே சொல்ற? அதெல்லாம் மனுஷ பிறவிங்களுக்கு தாண்டா இருக்கும். ஒன்ன மாதிரி ஜென்மத்துக்குலாம் எப்படி இருக்கும்? ஏய் என்னடா அப்பலாம் உங்க அப்பனை இப்படி அசிங்கப்படுத்துற? ஏய் இவனை ஊரே அசிங்கப்படுத்தும், பெச்ச புள்ளைய நான் அசிங்கப்படுத்த கூடாதா? ஏய் மாப்பிள்ள அப்பனா உங்க அப்பனை நானும் கொஞ்சம் அசிங்கப்படுத்திக்கிறேன்டா. ஏய் இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன? உனக்கு இல்லாத உரிமையா? ஏய் இவன் கூட போ கொஞ்ச நேரம். இப்பெல்லாம் நீ பேசுறது எனக்கு ரொம்ப அசிங்கமாகுதுடா. நீ எனக்கு அப்பனா இருக்கிறதே பெரிய அசிங்கமா இருக்கு, அதெல்லாம் நான் வெளியில சொல்லிட்டுக்கிறேன். ஏய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா, எங்கடா சுத்திட்டு வர? அவனே பஸ் நிறைய போனோம், அத்த மார்ல வச்சு அப்படியே மறைச்சிக்கினே போறான் அழகாசன். ஏன்டா பொச்சரிப்பு பிடிச்சவனே, அவன் பணம் அவன் அமுக்கிட்டு போறான். உனக்கு என்னடா வந்துச்சு? அதனால தாண்டா நீ இன்னும் இப்படி இருக்க. ஏய் மாப்பிள்ள ஒரு அண்ணாச்சி சொல்லிட்டு போனார்ல ஒரு பர்ஸை காணோன்னு, அந்த பர்ஸா இருக்குமோ? ஆமாண்டா மாப்பிள்ள, அந்த பர்சா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் நைனா, இப்ப அந்த அழகா செங்க இருக்கான். நீங்க தான் என்ன அசிங்கப்படுத்துனீங்கல்ல, நான் எப்படி சொல்லுவேன்? இப்ப மட்டும் நீ சொல்ல அந்த மோர்கார சொல்லிடு. அவனே அது மட்டும் வெளியே சொல்லாதடா, நான் உனக்கு உண்மையை சொல்லிடுறேன்டா. பூக்கடை வீதியில பஸ் ஸ்டாண்டு பக்கமா போய் நிக்கிறாங்க. அப்ப என்ன மாப்பிள்ள, இவனை வந்து கூட அசிங்கம் பத்திக்கலாம். சரி வா அப்போ.